So good evening students, today we will see the current affairs analysis dated from 21st and 23rd September 2024. The first article related to the Supreme Court judges or appointment delay. So அதில் Chief Justice of India வந்து கவர்மெண்ட் கிட்ட கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ சரியா, ஸோ Supreme Court judges are appointed by whom? Chief Justice, President of India. So under article 124 class 2. So அடிப்படையில் Supreme Court judges and High Court judges. High Court வந்து you having article called 217. இது High Courtக்குண்ணா ரெண்டுமே பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். இதுவும் பிரசிடென்ட் தான், இதுவும் பிரசிடென்ட் தான். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, the president shall consult with the Supreme Court, High Court judges. Supreme Court or High Court judges, senior most judges கிட்ட கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கன்சல்டேஷனில் தான் இஷ்யூ. ஸோ 1982 the first judge case came. அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கன்சல்ட் பண்ணிவிட்டு பிரசிடென்ட் அவருக்கு விருப்பமாக அப்பாயின்ட் பண்ணுறாரு. ஸோ இட்ஸ் நாட் கரெக்ட் அப்படின்றது தான் கேஸு. But Supreme Court told consultation is not concurrence. Consultation is not concurrence. அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. President can do his discretion. So 1993 the second judge case. இதில் Supreme Court overturned the earlier judgment. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்துட்டு consultation is concurrence அப்படின்னாங்க. அப்படின்னா கன்சல்டேஷன் பண்ணால் கண்டிப்பாக அதை செஞ்சாகணும் அப்படின்றத சொன்னாங்க. பட் கன்சல்டேஷன் மஸ்ட் பி மேட் வித் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ப்ளஸ் 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ். அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து கன்சல்டேஷன் பண்ணுறாரு பிரசிடென்ட் கூட. அந்த கன்சல்டேஷன் இஸ் கன்கரன்ஸ் சொன்னாங்க. அந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா நீட் டு கன்சல்ட் வித் தி 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். அதுக்கு பிறகு தேர்ட் ஜட்ஜ் கேஸ் கேம். தட் இஸ் இன் 1998. So Supreme Court, CJI need to consult with, need to have a plural consultation, that is called as collegium. 4 senior most judges கிட்ட கன்சல்ட் பண்ணணும். இதுக்கு பிறகு பிரசிடென்ட்டுக்கு கொடுப்பாங்க. பிரசிடென்ட் கூட கொடுக்குற கன்சல்டேஷன், பட் இட் இஸ் கன்கரன்ஸ். சரியா, மேண்டேட்ரி இன் நேச்சர். ஸோ இந்த 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸில் மெஜாரிட்டி யாராவது எதிர்க்கிறாங்க அப்படின்னா இது எல்லாமே ரைட்டிங்கில் இருக்கணும். ஒப்பீனியன் இவங்க ஏன் எதிர்க்கிறாங்க, ஏன் இவங்களை சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற ரைட்டிங்கில் கொடுக்கணும். 3 பேர் எதிர்த்தா அப்படின்னா 2 பேர் வந்து எதிர்க்கிறாங்க, 2 பேர் எஸ் சொல்கிறாங்க, 2 பேர் நோ சொல்கிறாங்க அப்படின்னா ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடாது. மெஜாரிட்டி எஸ் சொன்னால் மட்டும்தான் நீட் டு மெஜாரிட்டி இஸ் மஸ்ட். அதுதான் பிரசிடென்ட்டுக்கு கொடுக்கப்படணும். ஸோ பிரசிடென்ட்னா லா கமிஷனுக்கு போகும், லா மினிஸ்ட்ரிக்கு போகும், லா மினிஸ்ட்ரிக்கிட்டேருந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுக்கு போகும். Council of Ministers will recommend to the President. So இதில் கொஸ்டின் இப்போ கேட்டது CJI to the Council of Ministers. ஏன்னா they need to recommend to the President to appoint. இப்போ ஏர்லியராக நிறைய ஜட்ஜஸ் ரெக்கமெண்டேஷன் கொடுத்து இப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அது பிடிக்கல, டவுட்ஃபுல் இருக்குது அப்படின்னா they can return it. ஒரு வாட்டி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். திருப்பி இவங்க அதை பாஸ் பண்ணி அனுப்புகிறாங்க அப்படின்னா, பாஸ்னால் கன்சல்டேஷன் அனுப்புகிறாங்க அப்படின்னா இட் இஸ் மேண்டேட்ரி டு தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு ஃபாலோ இட். இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சிஜே என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ஒய் யூ ஆர் நாட் அப்பாயிண்டிங். ஸோ இட்ஸ் நாட், அது ஒப்பீனியன் கிடையாது, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கொலிஜியம். இஸ் அ பார்ட், கொலிஜியம்னு பேர், திஸ் இஸ் கொலிஜியம். இந்த கொலிஜியம் என்ற இட்ஸ் அ மேண்டேட்டரி டு ஃபாலோ. ஸோ யூனிட் டு அப்பாயிண்ட். அதனால தான் சனிக்கிழமை நியூஸில் உங்களுக்கு ஃபுல்லாக ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் நிறைய ஹைகோர்ட்டோட சிஜேஹெச் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ you people need to study those things. So that's about this article. The next article related to the US oda Federal Reserve. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்பிஐ மாதிரி யூஎஸோட ஃபெடரல் ரிசர்வ், ஃபெட் ரிசர்வ், அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணி, நம்ம ரெப்போ ரேட் கட் பண்ணுறது ஏற்றுறதெல்லாம் படிப்போம்ல, அதுமாதிரி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இது எந்த அளவுக்கு இந்தியாவை இம்பேக்ட் பண்ணும் அப்படின்றது, இந்தியாவை பெரிய அளவில் பாதிக்கும். எதனால் அப்படின்னா, அங்கே யூஎஸ் எதனால் இதை பண்ணாங்க அப்படின்னா, அவங்க இன்ஃப்ளேஷன் இஸ் இன் ஸ்டாக்னெட், கண்ட்ரோல் ஆயிடுச்சு, அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமாகிடக்கூடாது அப்படின்றதுக்காக அது பண்ணியிருக்காங்க.
அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இப்படியே ரேட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இட் வில் அஃபெக்ட். இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா லோன் வாங்க மாட்டாங்க. லோன் வாங்கலைன்னா லேபர் இருக்காது, வீடு கட்ட மாட்டாங்க, கார் வாங்க மாட்டாங்க, பொருட்கள் வாங்க மாட்டாங்க. அப்போது ப்ரொடக்ஷன் கம்மியாகும். ப்ரொடக்ஷன் கம்மியாகும் போது அன்எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த கான்செப்ட் தான். சரியா? இதில் தான் இந்தியன் கான்செப்டும் இதே சேம் தான். ஸோ யூஎஸோட ஃபெடரல் ரிசர்வ் சேஞ்ச் பண்ணும்போது இந்தியா எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்னா லோன்ஸ் வில் பிகம் சீப்பர். அப்போது இந்தியா லைக் அமெரிக்காவிலேருந்து பிஸ்னஸ் பீப்புள் வில் கெட் லோன்ஸ் அண்ட் தே வில் கேரி ட்ரேடுன்னு படித்தோம் இது முன்னாடி, ஞாபகம் இருக்கா? கேரி ட்ரேட். ஸோ ஜப்பான்லேருந்து கடன் வாங்குவாங்க, இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்தியாவில் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது அப்படின்னா இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பிஸ்னஸஸில். இல்லைனா இந்தியாவோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, எஃப்டிஏல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எஃபிஏ ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா எஃபிஏ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதன் மூலமாக இந்தியாவுக்கு பெனிஃபிட் தான். அப்புறம் டாலர் வில் வீக்கன், டாலர் வந்து வீக்கனிங் ஆகும். சரியா? ஸோ இப்போ கம்மி பண்ணும்போது அப்போ டாலர் வீக்கனிங் ஆகுதுன்னா ருப்பி வில் கெட் ஸ்ட்ரென்தன்ட். அப்போ எக்ஸ்போர்ட் கொஞ்சம் கம்மியாகும், ஆனால் இம்போர்ட் வில் பிகம் சீப்பராக மாறும். சரியா? ஸோ இது ஒரு பெரிய பாதிப்பு தான். ஆனால் இது பெரிய அளவில் பாதிப்பில் நம்ம ஆயில் ரேட்லாம் கம்மியாகும். நம்ம ஆயில் டாலரை கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். ஸோ டாலர் கம்மியாகும் போது நம்ம டாலர் வாங்குறது, டாலரை மணியை வச்சு டாலரை வாங்குறது கம்மியாகும், அந்த வேல்யூ கம்மியாகும். ஸோ இட் வில் பிகம் ஆயில் வில் பிகம் சீப்பர். நம்ம பெட்ரோல் ரேட்லாம் உடனே குறையும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். சரியா? ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். தென் the fourth article related to the nuclear generation, nuclear power. The article the third home built 70 megawatt electric nuclear power reactor. Namakku India la we having nuclear reactors, critically and super critical commercial purpose. நம்ம இந்தியாவில் ப்ரொடக்ஷன் வந்து 8000 மெகாவாட்டுக்கு மேலே பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் த நியூக்ளியர். ஆனால் கிரிட்டிகாலிட்டி அப்படின்றது இட்ஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம எப்படி நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் பவர் ஜென்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்றது தெரியணும். யூ ஹாவ் யுரேனியம் 238, 235. சரியா? ஸோ இந்த 235 கூட வென் யூ கம்பைன் என்ன கம்பைன் பண்ணுவீங்க? நியூட்ரான்ஸ், தட் இஸ் ஸ்லோ நியூட்ரான்ஸ் கம்பைன் பண்ணும்போது தட் இஸ் பம்பார்டிங் ப்ராசஸ். இந்த பம்பார்டிங் ப்ராசஸ் நடக்கும்போது இந்த யுரேனியம் வந்து பம்பாடி பண்ணுறீங்க, லைக் வெடிக்க வைக்கிறீங்க. அதுலேருந்து யூ ஹாவ் கிரிப்டான், பேரியம், அப்புறம் 3 ஃபாஸ்டர் நியூட்ரான்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து அணுவிலேயே சூடு பண்ணும். இந்த பம்பார்டிங் ப்ராசஸ் ஹீட் ஜென்ரேட் ஆகும். இந்த ஹீட் ஜென்ரேஷன் நடக்கும்போது தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சூடு தண்ணியை, நார்மல் தண்ணியை விட்டு சூடு தண்ணியை வெளியில் எடுத்து அதை நீராவியாக மாற்றி அந்த சூடு தண்ணி தான் ஸ்டீமாக மாறுது. ஸ்டீம் என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் ஜென்ரேட், தட் இஸ் டர்பைனை ரன் பண்ணுறீங்க. டர்பைன் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும். புரியுதா? ஸோ இதுக்கான ப்ராசஸ் நம்ம இந்த ஃபாஸ்டர் நியூட்ரான்ஸை வந்து மாடரேட்டரை வச்சு கண்ட்ரோல் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா ஸ்லோவர் நியூட்ரான்ஸ் ஸ்லோவர் நியூட்ரான்ஸ் தான் நமக்கு வேணும் இதை பம்பார்டிங் பண்ணுறதுக்கு. கண்டினியூஸாக நம்ம இதை அன்கண்ட்ரோல்டாக விட்டோம் அப்படின்னா ஓவர் வாட்டிங். ஸோ யுரேனியம் எப்படி இருக்கும்னா செயின், இட் வில் பி இன் பெல்லட்ஸாக அடைச்சி வச்சுருப்பாங்க. இதுக்குள்ளே தான் யுரேனியம் இருக்கும். இந்த யுரேனியமை வந்து அணு உலையில் வச்சுருப்பாங்க. அப்படி வைக்கும்போது இது தொடர்ந்து ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா யூ வில் ஹேவ் மோர் நியூட்ரான்ஸ் அதிகமாக ரியாக்ஷன்ஸ் பயங்கரமாக இருக்கும். தட் இஸ் பம்பார்டிங் அதிகமாக இருக்கும். அன்கண்ட்ரோல்டாக விட்டோம் அப்படின்னா இட் வில் பிகம் பாம், வெடிச்சிடும், அணுவில் வந்து வெடிச்சிடும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவோம்னா கண்ட்ரோல் ராட்ஸ் பயன்படுத்தும். கண்ட்ரோல் ராட்ஸ், இந்த கண்ட்ரோல் ராட்ஸை வச்சு அன்வான்ட் ஃபாஸ்டர் நியூட்ரான்ஸை வெளியில் எடுத்துரும். இதை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா மாடரேட்டர் பயன்படுத்தும். தட் மாடரேட்டர் இஸ் கால்ட் அஸ் டெட்டூரியம் ஆக்சைட்ஸ் வி வில் யூஸ். நம்ம அந்த தண்ணி ஹார்ட் வாட்டர்ஸை பயன்படுத்துகிறது மூலமாக அந்த நியூட்ரான்ஸோட ஃபாஸ்டர் மூமெண்ட்டை ஸ்லோ பண்ண முடியும். அதன் மூலமாக நம்ம வந்து கண்ட்ரோல்டு பண்ணும். இந்த கண்ட்ரோல்டு எல்லாம் அச்சீவ் பண்ணி அப்படின்னா தேவையான அளவு நியூட்ரான்ஸ் அங்கே அந்த ரியாக்ஷன் கரெக்டாக நடந்துகிட்ருக்கும். அன்கண்ட்ரோல்டு இந்த ஃபாஸ்டர் நியூட்ரான்ஸை நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்கோம். அது வந்து அணுவுலை வந்து கிரிட்டிகாலிட்டி அப்படின்னா த ஹையஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் தி நியூக்ளியர் ரியாக்டர். அதுக்கு மேலே அது ப்ரொடக்ஷன் பண்ண அந்த அது ரீச் ஆகிறது பேர் தான் கிரிட்டிகாலிட்டின்னு பேர். வென் யூ கோ அன்கண்ட்ரோல் இட் வில் பிகம் பாம். அதான் கிரிட்டிகாலிட்டி ரீச் பண்ணுறது இட் இஸ் இம்பார்ட்டன்ட்.
அப்படின்னா அந்த அணுவில் எவ்வளோ பவரை தயாரிக்கணுமோ அந்த அதுக்கு ரீச் ஆயிடுச்சு. அதுக்கு பேர் தான் கிரிட்டிகாலிட்டி. அந்த நேம் தான் இங்கே ஆர்டிக்கிளில் வந்திருக்கு. இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படித்தவங்களுக்கு புரியும் நல்லா, மற்றவங்க ஜஸ்ட் ஹாவ் அன் ஐடியா அபவுட் தோஸ் திங்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாஸஸ் நடத்தும்போது புரியும் கண்ட்ரோலிங் கிரிட்டிகாலிட்டின்னா என்ன அப்படின்றது. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் குவாட் சமிட். இப்போது நம்ம லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு பார்த்துருந்தேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ குவாட் வந்து எப்போ க்ரியேட் பண்ணாங்க, எதுக்கு க்ரியேட் பண்ணாங்க, HADR, அதெல்லாம் நீங்கள் போன வீடியோவில் போய் பாருங்கள் யாராவது பார்க்கல அப்படின்னா. இப்போது இந்த ஆர்டிக்கிள் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா அங்கே நடந்த மீட்டிங்கில் என்னென்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்றது. சரியா? ஸோ த மெயின் பார்ட்டிஸ், there is a agreement signed that is called as Maitri exercise இல்லை, Maitri exercise with Thailand, military exercise. இது வந்து இட்ஸ் அ மேரிடைம் இனிஷியேட்டிவ் ஃபார் ட்ரைனிங் இந்தோ-பசிபிக் பீப்புளை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். சரியா? இந்தோ-பசிபிக் IPDMAன்னு நான் அன்றைக்கி சொல்லி தந்தேன். இந்தோ-பசிபிக் டொமைன் ஃபார் மேரிடைம் அவேர்னஸ். இது வந்து எதுக்கு அப்படின்னா டார்க் ஷிப்பிங்கை தடுக்கிறதுக்கு, கரெக்டாக கப்பல்களை நோட் பண்ணுறதுக்காக அதை க்ரியேட் பண்ணாங்க குவாட் சமிட்டில் அப்படின்றத நம்ம படித்தோம். Maitri இட்ஸ் an initiative created for training those people for this purpose. சரியா? அது மாதிரி கேன்சர், இந்த இந்தோ-பசிபிக் ஏரியாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், ஐலண்ட் கண்ட்ரி, இந்தியா உட்பட எல்லா கண்ட்ரீஸ்லையுமே வந்து கேன்சர் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த கேன்சரை காம்பேக்ட் பண்ணுற மாதிரி குவாட் கேன்சர் மான்சூன் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் நடத்தியிருக்காங்க. கேன்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெஷர், அதில் மெயினாக கர்விக்கல் கேன்சர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்றது டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க குவாட் சமிட்டில். சரியா? இந்த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், நெக்ஸ்ட் பார்ட் வந்து இந்தோ-பசிபிக் லாஜிஸ்டிக்ஸ் நெட்வொர்க், தட் இஸ் குவாட் சி அப்சர்வர் ஷிப். குவாட் சி அப்சர்வர் ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் நடக்கக்கூடிய 2025 இந்தியாவில் இந்த சமிட் நடக்க இருக்குது. 2024 நடக்க வேண்டியது எலெக்ஷன்னால் அதை வந்து நம்ம யூஎஸ் கிட்ட கொடுத்தோம், அதனால் அவங்க கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்க. 2025 இந்தியாவில் நடக்க இருக்குது. அந்த மீட்டிங்கில் இந்த இதை பேஸ் பண்ணி தான் தீம் பேஸ்டாக இருக்கும். சி அப்சர்வர் ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு, இது எதுக்கு அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ் இன்டர்ஆப்ரபிலிட்டி. எல்லா கண்ட்ரீஸும், இந்த 4 கண்ட்ரீஸும் அவங்கவுங்க லாஜிஸ்டிக்ஸை வந்து ஷேர் பண்ணணும். யூஎஸ் கூட நம்ம ஆல்ரெடி சைன் பண்ணியிருக்கோம் லெமோயா அக்ரிமெண்ட், அது மாதிரி ஆஸ்திரேலியா கூட சைன் பண்ணியிருக்கோம், ஜப்பான் கூட சைன் பண்ணியிருக்கோம். இது 4 கண்ட்ரீஸை இப்போ அவங்களோட பேஸை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க ஏர் லிஃப்டிங் பர்பஸுக்கு, HADR பர்பஸ், ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ், டிசாஸ்டர் ரிலீஃப், சரி ஃபியூயல் ஃபில் பண்ணுறது, சரி பண்ணுறது மாதிரி. ஓகே, அப்புறம் செமிகண்டக்டர் சப்ளை செயின் அதிகப்படுத்துறதுக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் வந்து அதை நான் இந்தியாவும் யூஎஸும் ஒரு தனி அக்ரிமெண்ட் சைன் பண்ண சக்தி பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி, அதை நான் இந்தியா யூஎஸ் டிஸ்கஷனில் சொல்கிறேன். செமிகண்டக்டர் சப்ளை செயினை இந்த 4 நாடுகளும் உறுதிப்படுத்தணும். ஏதாவது கண்ட்ரீஸில் ப்ராப்ளம் வருது அப்படின்னா they need to supply குளோபல் சப்ளை செயினை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்புறம் that's all. சரியா? த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி ஃபேக்ட் செக் யூனிட். இந்த ஃபேக்ட் செக் யூனிட்டை வந்து 2019 கொண்டு வந்தாங்க. அப்படின்னா மத்திய அரசு சார்ந்து இப்போ 2023 இல்லைன்னா 22 இதை வந்து ஐடி ரூல்ஸில் ஆட் பண்ணாங்க. அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் ஏதாச்சும் தப்பான வதந்திகள் பரப்புறது. இப்போது உங்களுக்கு லெட்டு விஷயத்தில் நிறைய நியூஸஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அது மாதிரி கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ், இது கவர்மெண்ட் ரிலேட்டட், இப்போ நம்ம கவர்மெண்ட் பண்ணாத ஒரு விஷயத்த கவர்மெண்ட் பண்ணுற மாதிரி காமிக்கிறது, தப்பான வதந்திகளை ஃபேக் நியூஸஸ், மிஸ்லீடிங் நியூஸஸ், அது மாதிரி ட்ரூ இந்த கேட்டகரியில். ஸோ எதெல்லாம் தப்பான வதந்திகள் பரப்பப்படுதோ அதை வந்து தடுக்கிறதுக்காக ஐடி ஆக்டில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணாங்க. ஐடி ஆக்ட் 2021 அந்த ரூல்ஸில் அமெண்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஃபேக்ட் செக் யூனிட்டை க்ரியேட் பண்ணுற. ஃபேக்ட் செக் யூனிட்னா தெரியும்ல, உண்மையை கண்டறிதல். அப்படின்னா இந்த இப்போ மோடியோட ஒரு ஸ்கீமை போட்டிருப்பாங்க, 15 லட்சம் தர்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஃபேக்ட் செக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஐடென்டிஃபை பண்ணி இல்லை அப்படி சொல்லலை அப்படின்றது இங்கே ஒரு அது எது, இந்த ஃபோட்டோ எங்கே உள்ளது, இது எந்த ஸ்கீமில் லான்ச் பண்ணுமோ அந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்டதுன்னு எல்லாமே இங்கே விவரமாக போட்டு அதை ஃபேக்ட் செக் பண்ணி சொல்லுவாங்க. சரியா? ஸோ அந்த ஃபேக்ட் செக் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் there will be ஃபேக் நியூஸ். இது இப்போது கேன்சல் பண்ணியாச்சு, இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபேக் நியூஸ், அப்புறம் மிஸ்லீடிங் நியூஸ், அப்புறம் ட்ரூ,
எது கரெக்ட் அப்படின்றத. இப்போ கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து டிக் போடுவாங்க. அந்த நியூஸில் வந்து கரெக்ட் இருக்குது, யாராச்சும் அதை கிளைம் பண்ணலாம். கிளைம் பண்ணும்போது ஃபேக்ட் செக் பண்ணி அது வந்து கரெக்டான நியூஸ் அப்படின்றத ஒரு டிக் போட்டு காமிப்பாங்க, இட்ஸ் அ ட்ரூ ஒன் அப்படின்றது. அது மாதிரி இதில் ஃபால்ஸ் நியூஸ் அப்படின்னா அந்த நியூஸ் ஃபுல்லாகவே ஃபேக்காக இருக்கும். மிஸ்லீடிங் அப்படின்னா சில பார்ட்ஸ் மட்டும் ஃபேக்காக இருக்கும். சரியா, ஸ்கீமெல்லாம் கரெக்டாக இருக்கும், பட் சில பார்ட்ஸ் மட்டும், தட் இஸ் மிஸ்லீடிங். ட்ரூன்றது கரெக்ட், 100% கரெக்ட் நியூஸ். அதை வந்து இது பண்ணுவாங்க, ரிவ்யூ பண்ணி சொல்கிறது. ஸோ இப்போ கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இப்போ சோஷியல் மீடியாவில் போகிறதுக்கெல்லாம் கவர்மெண்ட் போய் ஏன் நீங்கள் ஃபேக்ட் செக் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, எவ்வளோ விஷயம் போயிட்டுருக்கு. அப்போ உங்களுக்கு அப்போ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அங்கே கட்டையில் ஆகுது. ஆர்டிகிள் 14 தட் இஸ் ஈக்குவாலிட்டி, 19 கிளாஸ் 1, அப்புறம் 19 கிளாஸ் 1A சப் கிளாஸ் A, 19 கிளாஸ் 1 சப் கிளாஸ் G. இது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். திஸ் இஸ் ப்ரொஃபஷன். நிறைய பேர் மீன்ஸ் க்ரியேட் பண்ணுறதே ஒரு ப்ரொஃபஷனாக பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையை சொல்ல போனால் யூடியூபர்ஸ் கண்டென்ட் சில வேளை அவங்க வந்து சில விஷயங்களை தப்பாக சொல்லலாம். அதுக்காக நீங்கள் அதை போய் ஃபேக்ட் செக் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்றத ஸோ கோர்ட் கேட்டிருக்கு. அது வந்து அது அவங்களோட வெளிப்படுத்துதல் தன்மை. அதை மக்கள் தான் கண்டறியணும். மக்கள் பண்ணக்கூடிய வேலையை நீங்கள் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க அந்த சட்டத்தை. ஸோ ஃபேக்ட் செக் யூனிட்னா என்னென்னு படிச்சுக்கோங்க. ஒய் இட் வாஸ் கேன்சல் பிகாஸ் ஆஃப் திஸ் ஆர்டிக்கிள். சரியா, சரி. நெக்ஸ்ட் வந்து தட் இஸ் இது எப்படி பண்ணாங்க அப்படின்ற ஜுடிஷியல் ரிவ்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி தான் ஆர்டிக்கிள் நீங்கள் படிக்கணும். நீங்கள் சப்ஜெக்டில் படிக்கிறது இங்கே வரும். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ். அது வந்து நம்ம ஆல்ரெடி சைன் பண்ணப்பட்டது. இந்தியா தான் இதை இனிஷியேட் பண்ணது. 50வது நம்ம ப்ராஜெக்ட் டைகரோட 50வது வருஷம் இந்த வருஷம் 2023 முடிஞ்சு 24 இருக்கும். 23 இதை லான்ச் பண்ணாங்க. சரி, இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ் இது இந்தியா தான் இனிஷியேட் பண்ணோம். இதில் வந்து கிட்டத்தட்ட 4-5 நாடுகள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சரியா, இந்தியா, நிக்காரகுவா, எஸ்வானி, சொமாலியா. மற்ற நாடுகளே இதில் கொண்டு வரதுக்கான இனிஷியேஷன் தான் இந்தியா எடுக்கக்கூடிய இனிஷியேஷன். பிக் கேட் அலையன்ஸ் அப்படின்னா இப்போ லெப்பர்டு, டைகர், அப்புறம் ஸ்னோ லெப்பர்டு, அப்புறம் ஜாகுவார், பூமா, இந்த ரெண்டும் தான் நம்ம நாட்டில் கிடையாது. மற்றபடி மீதி மொத்தம் 7 இந்த பிக் கேட்டில் 7, அதில் 2 நம்ம நாட்டில் கிடையாது. சரியா, ஜாகுவாரும் பூமாவும் கிடையாது, மற்றது எல்லாமே நம்ம நாட்டில் இருக்குது. லயன், லெப்பர்ட், டைகர், ஸ்னோ லெப்பர்ட், பூமா, ஜாகுவார், சீத்தா. நான் உங்களுக்கு சொன்னதில் 7ல் 2 மட்டும் கிடையாது, பூமா அண்ட் ஜாகுவார் கிடையாது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்தியாவில் க்ரியேட் பண்ணுறாங்க இந்த இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸில். தென் ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் டைகர் வந்து 1973 லான்ச் பண்ணாங்க. சரியா, அது சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீமா. NTCA இஸ் அன் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி ஃபார் திஸ். சரியா, ஸோ தட்ஸ் ஆல். எந்த டைகருக்கு வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய டைகர்ஸை இந்தியாவோட டைகரோட நேம் என்னது? பெங்கால் டைகர். சரியா, ஓகே. த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி யூஎஸோட விசிட்டில் அவர் பண்ண அடுத்த சிக்னேச்சர் அப்பார்ட் ஃப்ரம் குவாட். இது யூஎஸ் பிரசிடென்ட் கூடயும் பேசியிருக்காரு. அதில் யூஎஸ் உருவாக்கின இன்டர்நேஷ்னல் இந்தியன் ஓஷன் பெசிஃபிக் எக்கனாமிக்கல் ஃப்ரேம் ஒர்க் அது வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஆல்ரெடி நம்ம சைன் பண்ணியிருக்கோம். ஒரு 4 தீமை சார்ந்தது. தட் இஸ் ஃபேர் ட்ரேடு, சப்ளை செயின், இதெல்லாம் நோட்ஸில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. சப்ளை செயின், அப்புறம் க்ளீன் எக்கனாமி, ஃபேர் எக்கானமி. இதில் 3 எண்ணத்தை நம்ம ஏற்றுக்கிட்டோம். ஃபேர் ட்ரேடை மட்டும் நம்ம இன்னும் ஏற்றுக்கலை. இதில் 2 அக்ரிமெண்ட்டை இப்போ போகும்போது சைன் பண்ணியிருக்காரு. இன்னும் ஒன்று சப்ளை செயினுக்கான சைன் பண்ணலை. யூஎஸ் கூட நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் இது ரிலேட்டடாக. ஸோ இதில் 14 கண்ட்ரிஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்தியா, சிங்கப்பூர், ஃபிஜி, ஜப்பானீஸ், இந்தோ பசிபிக்கில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், இந்தியன் ஓஷன் அண்ட் பசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேர் ட்ரேட் ஃபேர் எக்கானமி அப்படின்னா எந்த டாக்ஸேஷன் கரெக்டாக இருக்கணும், ஓவர் டாக்ஸேஷன் இருக்கக்கூடாது, கரப்ஷன் இருக்கக்கூடாது, ஊழல் இல்லாத கண்ட்ரி அந்த நாடுகளை உருவாக. க்ளீன் எக்கானமின்னு உங்களுக்கு தெரியும், எனர்ஜி, தட் இஸ் கிளைமேட் சேஞ்சுக்கு காம்பேக்ட் பண்ணுற மாதிரியான க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஃபேர் ட்ரேட் அப்படின்னா எந்த கண்ட்ரிஸும் வந்து டேரிஃப் போடக்கூடாது, அதில் மட்டும் நம்ம சேரலை. சரியா, சப்ளை செயின்னா எந்த கண்ட்ரியும் பதுக்கக்கூடாது. இப்போ கோவிட் வந்தப்போ சைனா என்ன பண்ணாங்கன்னா எந்த கண்ட்ரிஸுக்குமே செமிகண்டக்டர்ஸ் எல்லாம் கொடுக்கல. அப்போ அது நம்ம பொருளாதாரத்தை பாதிச்சது. நம்ம கார் ப்ரொடக்ஷன், டிவி ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆச்சு அந்த டைமில். ஸோ அதான் சப்ளை செயினை வந்து சைலண்டாக கொண்டு போகிறது. இதுக்காக தான் இது சைன் பண்ணோம். அண்ட் தென் ஐபிஇஎஃபோட ஸ்கில்லிங் இனிஷியேட்டிவ் இப்போ லான்ச் பண்ணது. கிரிட்டிக்கல் மினரல் டயலாக், டெக்னிக்கல் கவுன்சில், கோஆப்ரேஷன் ஒர்க்கிங் ப்ரோக்ராம், இதெல்லாம் முன்னாடி உள்ளது தான். ஐபிஇஎஃப்னா என்னென்னு படிச்சுக்கோங்க.
யூஎஸ் தான் இதை கிரியேட் பண்ணாங்க. 14 நாடுகள் இதில் மெம்பராக இருக்காங்க. 2021 இது உருவாக்கப்பட்டது. சரியா? தட்ஸ் ஆல். தென் நெக்ஸ்ட்டு இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் விசிட் டு யூஎஸ், அதில் தனியாக சைன் பண்ணப்பட்ட அக்ரிமெண்ட். ஜாயிண்ட் ஃபேக்ட் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இது பண்ணியிருக்காங்க. அதில் சிப் மேனுஃபேக்சரிங் பிளான்ட், தட் இஸ் கிரிட்டிக்கல் சிப் மேனுஃபேக்சரிங் பிளான்ட், செக்யூரிட்டி, நேஷ்னல் செக்யூரிட்டி ரிலேட்டடாக நம்ம இந்திய இராணுவங்கள், அமெரிக்காவோட இராணுவம், நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய இதில் எல்லாமே சிப் இருக்கும், டெக்னிக்கல். இப்போ சைனாவோட சிப்பை நம்ம நம்ப முடியாது, ஏன்னா அவங்க ஒட்டு கேட்குற மாதிரி பக்ஸ் வைக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம இந்தியாவிலே உற்பத்தி பண்ணுற மாதிரி இப்போது நேஷ்னல் செக்யூரிட்டி ரிலேட்டடான செமிகண்டக்டர் ஃபேப்ரிக்ஸ், அதுக்கு அவங்க போட்டிருக்க பேர் வந்து சக்தி பார்ட்னர்ஷிப்னு பேர். இந்தியாவோட பிஸ்னஸ் குரூப்ஸும் யூஎஸ் ஸ்பேஸ் ஃபோர்ஸும் சேர்ந்து அதை க்ரியேட் பண்ணுறாங்க. சரியா? அட்வான்ஸ் சென்சிங் எக்யூப்மெண்ட்ஸ், ஹை பவர் எலக்ட்ரானிக்ஸ், அட்வான்ஸ் கம்யூனிகேஷன்ஸ், கம்ப்யூட்டிங் பார்ட்டில் உள்ளது, சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வரும் அதில். ஸோ அதுக்கு தேவையான செமிகண்டக்டர்ஸ்னால் சிப், ஸோ டிரான்சிஸ்டர்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதை க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் தான் இது. தட்ஸ் ஆல். அது மாதிரி இந்தியாவோட செமிகண்டக்டர் மிஷன் அது படிச்சுக்கோங்க. 2021 தான் நம்ம லான்ச் பண்ணோம், கோவிட் டைமில். ஏன்னா சைனா நமக்கு தராதப்போ தான் நம்ம செமிகண்டக்டர்ஸை பற்றி யோசித்தோம். 76,000 கோடி அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன், செமிகண்டக்டர் டிஸ்பிளே செமிகண்டக்டர்ஸ், தட் இஸ் எல்இடி, எல்சிடி, ஓஎல்இடி, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மொபைலோட ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே எல்இடி தான், அதான் செமிகண்டக்டர்ஸ் தான். அதை க்ரியேட் பண்ண அப்புறம் அசம்பிளிங், டெஸ்டிங் பண்ணுறது, இதுக்கு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. இப்போ டாடா நிறுவனம் 2 கம்பெனிஸ் பண்ணுறாங்க. சரியா? மொத்தம் 3 இப்போ ஆப்ரேஷனில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒர்க்கிங். தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். அந்த ஃபைனல் ஒன், குளோபல் சைபர் செக்யூரிட்டி இந்தியா இண்டெக்ஸ், இந்தியாவில் இண்டெக்ஸ், ITU, இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன், யுனைடெட் நேஷனில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி. 1865 க்ரியேட் பண்ணப்பட்டது. 1869 இந்தியா ஜாயின் பண்ண 193 மெம்பர்ஸ். எல்லா கண்ட்ரிக்கும் டெலிகம்யூனிகேஷனை கொண்டு போகிறது அதோட தாக்கம். ஸோ அதில் இந்தியாவோட சைபர் செக்யூரிட்டிக்கு ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் வேர்ல்டு ஃபுல்லாக குளோபல் சைபர் செக்யூரிட்டி இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸை பொறுத்தவரை இந்தியாவோட ரேங்கிங் 98.49, 100 மார்க்கில். ஸோ வி ஆர் இந்த ஹை டாப் லிஸ்ட்டில் இருக்கும் சைபர் செக்யூரிட்டியை நம்ம ஹேண்டில் பண்ணுறது. அதில் எப்படி அதை எடுத்திருக்காங்க அப்படின்னா, லீகல் சட்டங்கள், நம்ம இப்போ ஐடி லா படித்தோம்ல, இல்லை சைபர் செக்யூரிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதில் தான் வரும். இந்த ஃபேக்ட் செக் இதுவும் அது மாதிரி ஃப்ராட் பண்ணுறது இதெல்லாம் தடுக்கிறதுக்கு வி ஹேவிங் ஐடி ரூல்ஸ். ஸோ அதில் தான் பண்ணுவாங்க. லீகல் லா வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது ஒரு பில்லர். இன்னொன்று வந்து டெக்னிக்கல். இப்போ ஒரு ஹேக்கிங் நடந்துருச்சுன்னா அதை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுது. வி ஹேவிங் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம், CERT. அது மாதிரி நேஷ்னல் கோஆர்டினேஷன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்தோம். I4C, இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர். 4 C வரும்னு சொன்னேன்ல, ஸோ அதெல்லாம் ரீசெண்டாக பார்த்தோம். இதெல்லாம் எது கிரியேட் பண்ணால் சைபர் செக்யூரிட்டி வந்து அதான் டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில். அது மாதிரி யூ ஹேவிங் ஆர்கனைசேஷனல் இம்ப்ளிமெண்டேஷன், அது மாதிரி கெப்பாசிட்டி பில்டிங், எந்த அளவுக்கு பீப்புள் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க சைபர் செக்யூரிட்டி. இதன் அடிப்படையில் தான் நமக்கு அந்த ரேங்கிங் கிடைக்கப்பட்டிருக்கு. வி ஆர் இன் த குட் category. So that's about the articles. Now we will move on to the MCQs. Okay, question number 1. With reference to the Trishana, that is thermal infrared imaging satellite for high resolution natural resource assessment mission, consider the following statements. Statement number 1, the mission aims to study the solar radiation effect on the Earth's atmosphere. Statement number 2, the satellite under the mission will operate in sun synchronous orbit. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 2, proposed space mission objectives. இதில் பேர் எது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. Chandrayaan 4 mission is matched with the paired with map the lunar surface. Statement second match வந்து Venus orbiter mission paired with study of Venus atmosphere. Then third வந்துட்டு Gaganyaan mission expansion paired with build Indian space station. So how many of the pairs given above is are correctly matched? Options are A, only 1 pair is correct, B, only 2, C, all the 3, D, none of the above. Question number 3, price support scheme, price deficiency payment scheme, agricultural market assurance scheme, farmers income stabilization fund. இது எதெல்லாம் பிரதான் மந்திரி ஆஷா ஸ்கீமில் வரும் அப்படின்றது. Options are A, only 1, B, only 2, C, only 3, D, all of the above. Question number 4,
Which of the following initiatives are part of White Revolution 2.0 to support dairy farmers financially? So options are A, இன்னும் ஒயிட் ரெவல்யூஷன் 2.0 லான்ச் பண்ணலை, ஃப்ரேம் ஒர்க் தான் பண்ணியிருக்கான். A, introduction of RuPay Krishan credits cards. B, subsidies on dairy equipment. C வந்து free veterinary services. D, tax exemption for dairy farmers. Question number 5. With reference to the Pradhan Mantri Janjatiya Unnat Gram Abhiyan scheme. So statement number 1, the National Rural Livelihood Mission has been integrated to PM Juga scheme. So to promote tourism in tribal areas by providing financial assistance for developing tourist homestays. Statement number 2, it aims to promote sustainable agricultural practices among Forest Rights Act Patta holders. Statement number 3, the role of the development action plan for the scheduled tribes under the scheme is to provide financial literacy programs for tribal community. Which of the above statements is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1, answer is A. Question number 2, answer is C. Question number 3, answer is B. Question number 4, answer is C. Question number 5, answer is C. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.